இவனும் அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க குடுக்கிற எல்லா வேலைகளையுமே இவனும் செய்ய ஆரம்பிக்கிறான். இவனும் அவங்க குடுக்கிற ட்ரெஸ்ஸனா வச்சு ஸ்வெட்டர், கேப், ட்ரெஸ்னு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தனால இவனோட அக்கவுண்ட்ல $5 ஏறுது. அந்த டாலரை வச்சு அவங்க அம்மா அப்பாக்கு கால் பண்ணி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறான். அவங்க அம்மா அப்பாவும் இவனை பார்த்துட்டு நீ ஏன்டா ஜெயில இருக்குன்னு கேக்குறாங்க. நான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசுறேன். நான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னா எனக்கு $10,000 வேணும், அதை எப்படியாவது போட்டு விடுங்கன்னு இவனு சொல்றான். இவன் பேசிட்டு இருக்கும் போதே இவன் அக்கவுண்ட்ல இருந்த டாலர்னா காலியாகி போனும் கட் ஆயிடுது. இவன் கிட்ட $1 கூட இல்லாதனால அந்த மானிட்டர்ல உன்கிட்ட 0 பேலன்ஸ்ல இருக்கு, நீ சீக்கிரமா வேலை பார்த்து $1 சேரு, அப்படி இல்லனா 45 வருஷம் நீ இந்த ஜெயிலே தான் கிடக்கணும்னு போட்டிருக்கு. கொஞ்ச நேரத்திலே அவங்க அம்மா அப்பாவும் இவனுக்கு $10,000 அனுப்பிடுறாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷத்துல அந்த $10,000 வச்சு வக்கீல் கிட்ட பேசி தப்பிச்சிடலாமேன்னு பார்த்தா அந்த வக்கீல் இவனை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உன் மேலதான் நிறைய தப்பு இருக்கு, இதனால என்னால உனக்கு வாதாட முடியாதுன்னு கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவனோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 0லயே வந்துடுது. அந்த $10,000 மறைஞ்சிருது. இவனும் ரொம்ப கடுப்பாகி நம்ம இன்னமே 45 வருஷம் இந்த ஜெயிலே தான் ஓட்டணும்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே இந்த டிஸ்பிளேல உங்களுக்கான தண்டனை முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியில போலான்னு போட்டிருக்கு. இவனுக்கும் ஒண்ணுமே புரியாம வரப்ப என்னென்ன திங்ஸோட வந்தானோ அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவனும் கிளம்புறான்.